இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, கிரககாரகம் கிரககாரகம்னு எல்லாரும் சொல்றீங்க. அந்த கிரகம் இங்கே இருந்தால், இந்த கிரகம் எந்த சாரத்துல இருந்தால், அப்படின்னு சாரத்தை எடுத்து நீங்க பேசுறீங்க. அப்ப சாரம்னா என்ன, கிரக காரகம்னா என்ன? நீங்க ரூபா பைசா யூஸ் பண்றீங்க. இப்போ ஒரு ஒரு சோப்பு வாங்க போறீங்க, அந்த சோப்பு 10 ரூபா 50 காசு அப்படின்னா என்ன சரி, ஒரு 10 ரூபா தாள் ஒரு 50 பைசா சட்டை கொடுக்குறீங்க. ஒரு கீரை வாங்க போறீங்க, 50 பைசான்னு சொன்னோம்னா 50 பைசா கொடுத்து வாங்குறீங்க. ஒரு பொருள் 25 ரூபா 50 பைசா அப்படின்னா ரெண்டு 10 ரூபா ஒரு 5 ரூபா 50 பைசா கொடுத்து அந்த பொருளை வாங்குறீங்க. அப்ப காரகம் அப்படிங்கிறது பைசா மாதிரி, அதுக்கு ஒரு லிமிடேஷன், அந்த லிமிடேஷன் மேல உங்களால பயன்படுத்த முடியாது. பாவம்ங்கிறது லிமிடேஷனே கிடையாது. ஏன் அப்படின்னா 99 பைசா வரைக்கும் தான் பைசா யூஸ் பண்ண முடியும். 100 பைசா ஆச்சுன்னா அது 1 ரூபாய் ஆயிடும். அதோட லிமிடேஷன் 99 பைசா. ஆனா ரூபாய்னு எடுக்கும்போது அது எண்ணிலடங்காம போயிட்டே இருக்கும். அப்ப ஒரு நிகழ்வை தீர்மானிப்பது பாவகாரம், அந்த நிகழ்வின் முடிவை தீர்மானிப்பது கிரககாரம். அப்ப ஒரு செயல் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த செயல் முடிகிறது வரைக்கும் பாவங்கள் செயல்படும். அந்த செயலின் முடிவிலே காரகங்கள் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றும். அப்ப பாவம் பெருசா காரகம் பெருசா, எது பெருசு? காரகந்தே லிமிடேஷன் சொல்லிட்டா, அதை வச்சு நீ எப்படி எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும்? இந்த பாவம் எங்க வந்துச்சு, காரகம் எங்க வந்துச்சு? காரகம்ங்கிற லட்டுக்குள்ளதே பூந்தியா பாவகாரகம் இருக்கு. புரியுதா? நீங்க லட்டு உருண்டையா ஊட்டிட்டு அதை பாவகாரமா நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அப்பதான் பாவகாரகத்தை எடுத்து நீங்க அப்ளை பண்ணணும். புரியுதா? 100 பைசா வந்தா தானே 1 ரூபா வரும். அப்ப அந்த 100 பைசாக்குள்ளதானே அது 1 ரூபாய் இருக்கு. அப்ப லட்டு உருண்டைக்குள்ளதே பூந்தி இருக்கு. அந்த பூந்தியை உதுத்துட்டு லட்டை உதுத்துட்டு பாத்தீங்கன்னா பூந்தி கிடைக்கும். அப்ப ஒரு கிரகம் ஒரு ராசியில இருந்துச்சுன்னா ஒரு வேலை எதையும் செய்யுங்கிற அர்த்தம் அல்ல, அது 12 விதமான வேலைகளை செய்யும். அதனாலதான் அதுக்கு பேரு பாவகாரகம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? நாங்க போர் அடிக்குதா? யாருக்கும் போர் அடிச்சா சொல்லுங்க. அப்ப பாவகாரகம் கிரககாரகம் என்பது நீங்க கையில இருந்தாதே நீங்க அதை நீங்க பயன்படுத்த முடியும். இப்ப நீங்க ஒரு கால்குலேட்டர் வச்சிருக்கீங்க இல்ல, அந்த கால்குலேட்டர்ல கூட்டல் பட்டன் இருக்கும்போது கழித்தல் பட்டன் எதுக்கு இருக்கு, பெருக்கல் பட்டன் எதுக்கு இருக்கு, வகுத்தல் இருக்கும்போது என்ன பயன்படுத்த போறீங்க? அதை எப்படி சொல்றீங்க? இப்ப இதன் பொருள் என்ன? கூட்டலின் சுருக்கம் பெருக்கல், வகுத்தலின் சுருக்கம் கழித்தலின் சுருக்கம் வகுத்தல். அதுக்காகவே 2 இது கொடுத்துருக்கோம். புரியுதா? அப்ப தேவையான இடத்துல பாவகாரம் யூஸ் பண்ணணும், தேவையான இடத்துல கிரககாரம் யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு சார் ஒரு கல்லூரி கட்ட போறாரு, ஒரு காலேஜ் கட்ட போறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ ஒரு காலேஜ் கட்ட போறாருன்னா அப்படின்னா இந்த காலேஜ் கட்டுறதுக்கு 4 10 பாவம்ங்கிற காரகம் வேலை செய்யும். அதுல குரு புதன்கிற காரகம் அங்க வேலை செய்யும். அப்பதான் நீங்க ஒரு கல்லூரி முதல்வராக முடியும். புரியுதா? அதே காலேஜில் நான் படிக்க வரேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த 4 10 குரு வேலை செய்யுங்கிற கட்டாயம் கிடையாது. நான் உங்க கல்லூரியில 1 or 2 years 3 years படிக்க போறேன். அதுக்கு எனக்கு காரகம் தேவையில்லை. எனக்கு 9ஆம் பாவகாரம் மட்டும் வேலை செஞ்சா போதும். அப்ப நீங்க பெர்மனண்டா செய்யக்கூடிய செயலுக்கு பாவகாரகம் கிரககாரகம் 2ம் தேவைப்படுது. அதே கல்லூரியில நான் படிச்சுட்டு மட்டும் வரப்போறேன் 3 வருஷம். அதுக்கு எனக்கு பாவகாரகம் வேலை செஞ்சா போதும். ஏன்னா இது நிகழ்வு. நான் அங்க அட்டெண்டன்ஸ் போட்டு 3 வருஷம் படிக்க போறேன், அவ்வளவுதான். அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே எனக்கு அந்த காலேஜுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா நீங்க கல்லூரி கட்டுனதுனால ஆரம்பத்துல இருந்து அந்த கல்லூரி உங்க அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் நீங்க தானே உரிமையாளர், ஃபவுண்டர் நீங்க தானே. புரியுதா? அப்ப உங்களுக்கு கிரககாரகம் பாவகாரகம் 2 வேலை செய்யும். எனக்கு வெறும் பாவம் மட்டும் வேலை செஞ்சா. அதே கல்லூரியில நான் விலைக்கு வாங்குறேன்னா எனக்கு 4 10 குரு புதன் வேலை செய்யும். புரியுதா? அப்ப ஒரு நிகழ்வுக்கு தக்கபடிதான் பாவகாரகம் கிரககாரகம் அனைத்தையும் பயன்படுத்த முடியும். சும்மா காரகத்தையே எடுத்து எல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் காரகத்தை பயன்படுத்துவீங்களா? முடியுமா? முடியுமா சார்? அப்ப காரகம் பாவம் அப்படிங்கிற 2 விஷயம் இருந்தாலே பயன்படுத்த முடியும். அப்படின்னா காரகம்னா என்ன, பாவம்னா என்ன சார்? காரகம்னு ஏன் சொல்றோம், பாவம்னு ஏன் சொல்றோம்? நல்லா யோசிங்க, அவசரம் இல்லை, யோசிச்சு சொல்லு. நான் புதுசா கேள்வி வைக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு, யோசிச்சே சொல்லுங்க, அவசரம் இல்லை. பாஸ் பண்ணி